தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டுள்ளார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ரூபாய் 238.92 செலவினம் ஏற்படும் என குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் பணத்தை வழங்கியது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் 1000 வழங்குவது குறித்து அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என கூறப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 1.72 கோடி சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை அடுத்து அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்தார். பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 3000 வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு OPS கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. ரொக்கம் தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதை சுட்டிக்காட்டிய அவர், எந்தவித நிபந்தனைகளும் இன்றி ரூபாய் 3000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அசாம் மாநிலம் கோலாகட் மாவட்டத்தில் பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. கோலாகட்டில் உள்ள டர்கன் அருகே அதிகாலை 5 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் 14 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்டவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. EPS தொடர்பான ரகசியங்களை பொதுவெளியில் இப்போது சொல்ல முடியாது, காலம் வரும்போது வெளியிடுவேன் என OPS பகீர் கிளப்பியுள்ளார். அதிமுகவை மீட்பெடுப்பதற்காக போராட்டம் தொடரும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும் எனவும் கூறினார். அதோடு பாஜகவுடன் இணைந்து செயல்படுவதற்கான நல்ல சூழல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையில் தனது ஆதரவாளர்களுடன் OPS ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தங்களுடைய மாவட்டத்தில் கழக அமைப்பு ரீதியாக உள்ள அனைத்து பொறுப்புகளுக்குமான நிர்வாகிகளை வரும் 15 நாட்களுக்குள் நியமிக்க வேண்டும். முதலில் நியமிக்கும் முடிக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு தங்க செயின் பரிசாக அளிக்கப்படும் என்று OPS அறிவித்துள்ளார். இது மாவட்ட செயலாளர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானா அருகே எண்ணெய் ஏற்றிச் சென்ற லாரி மேம்பாலத்தில் தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. துபாய்க்கு தனது குடும்பத்தாருடன் சென்றுள்ள நடிகர் அஜித் அங்கு கப்பலில் பயணித்துள்ளார். அப்போது அவரை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தில் தல தல என்று அழைத்தனர். இதனை கேட்ட அஜித் ரசிகர்களை பார்த்து கையசைக்கும் வீடியோ ட்விட்டரில் வைரலாகி வருகிறது. மேலும் கப்பலில் இருந்து இறங்கிய போது சூழ்ந்த ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றிய அவர்களுடன் அஜித் எடுத்த செல்ஃபி புகைப்படமும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குதிரையில் சென்று ஜொமேட்டோ ஊழியர் ஒருவர் உணவு டெலிவரி செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. விபத்து ஏற்படுத்தினால் 10 ஆண்டு சிறை, 7 லட்சம் அபராதம் என்னும் புதிய கிரிமினல் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் நேற்று நடந்த போராட்டத்தில் பெட்ரோல், டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் ஜொமேட்டோ ஊழியர் ஒருவர் குதிரை மூலம் உணவு டெலிவரி செய்தது கவனத்தை ஈர்த்து உள்ளது.